பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. வணக்கம். பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரி என பலரும் நம்பி வர நிலையில அவருக்கு திருமணமாகிவிட்டது. அதுவும் அவருக்கு 2 மனைவியும் அதோடு ஒரு மகனும் இருக்காங்கன்னு நம்பப்படுது. பொதுவாக ஐயப்பனை பிரம்மச்சாரி கடவுள்னு தான் அழைப்பாங்க. ஆனா அவர் கிரகஸ்தராக காட்சி தரும் ஆலயம் தான் ஆரியங்காவில உள்ள தர்மசாஸ்தாவோட திருக்கோயில். சபரிமலையில வீற்றிருக்கும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவும் அவரை தரிசிக்க ஆண்கள் மட்டும்தான் செல்லணும் அப்படின்னும் பெண்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் தம்பதியாக காட்சி தரும் ஆரியங்காவு சாஸ்தா கோவிலில் பெண்கள் தம்பதியராக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வராங்க. கோயில் குறித்து முழு தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோவிலில் மூலவராக ஐயப்பன் தம்பதியராக காட்சி தராரு. அருகில ஒரு சிவலிங்கமும் காணப்படுது. கோயில் அமைந்துள்ள இடம் கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆரியங்காவு என்ற இடத்துல தமிழகத்தின் நெல்லை செங்கோட்டையிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் இந்த கோயில் வழியாக தான் செல்லும். கோயில் திறந்திருக்கிற நேரம் காலைல 7 மணியிலிருந்து 11 மணி வரையும், அதே மாதிரி மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையும். திருவாதங்கூர் மன்னருக்கு பட்டு வஸ்திர துணிகளை நெய்து வரும் பணிகளில் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி நெய்யப்படும் பட்டு துணிகள் பாண்டிய நாட்டிலிருந்து திருவாதங்கூர் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் பணிகளில் சிலர் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு நாள் அப்படி பட்டு துணிகளை திருவாதங்கூர் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் பருவ வயதை அடைந்த தன் மகள் புஷ்கலாவையும் உடன் அழைத்து செல்றாரு. பாண்டிய நாடு வழியாக பயணித்த அவர்கள் திருவாதங்கூர் கணவாய் வழியே சென்று அரண்மனையை அடைய திட்டமிட்டாங்க. அப்படி மலைப்பாதை வழியாக சென்ற அவர்கள் இருட்டியதால மிகவும் பயந்து போனாள் புஷ்கலா. அதனால அவர்கள் அருகில் இருந்த ஆரியங்காவு தர்மசாஸ்தாவோட கோயில் பூசாரியின் வீட்டில் தன் மகளை தங்க வைத்து அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், தான் இந்த பட்டு வஸ்திரங்களை மன்னருக்கு கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் என புறப்பட்டு போறாரு. புஷ்கலாவோ தன்னால் முடிந்த அளவு தர்மசாஸ்தாவுக்காக பூஜைக்கு பூக்களை பறித்து கொடுத்தாள். நீர் சுமந்து செல்றா, கோலமிடுறா, கோயிலை அழகுபடுத்துறா, இப்படி எல்லா வேலைகளையுமே செய்து வரா. ஒரு கட்டத்துல அவளது வாழ்க்கை ஐயப்பனுடன் ஐக்கியமானது. சாஸ்தா மீது காதலும் பிறந்தது. திருவாதாங்கூர் அரண்மனை சென்று திரும்பி கொண்டிருந்த வியாபாரியை மதம் கொண்ட யானை ஒன்று துரத்தியது. அப்போது அவரை காப்பாற்றும் பொருட்டு அங்கு யானையை வழிமறித்து ஒரு இளைஞன் யானையை அடக்கி அங்கிருந்து துரத்தி வியாபாரியை ஆசுவாசப்படுத்தினான். இதனால உயிர் தப்பித்த அந்த வியாபாரி தான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் ஐயனே என கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், உங்களின் மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என கேட்கிறாரு. அதுக்கு அந்த வியாபாரியும் சம்மதிக்கிறாரு. உடனே அந்த இளைஞன் அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறான். ஆரியங்காவுக்கு வந்து சேர்ந்த வியாபாரிக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல தன்னை காப்பாற்றிய இளைஞன் எந்த ரூபத்துல காட்சி தந்தாரோ அதே ரூபத்துல ஐயப்பன் அங்கு எழுந்தருளி இருந்தாரு. வியாபாரிக்கு ஐயப்பன் தான் தன்னை காப்பாற்றியதும் தன் மகளை கரம் பற்ற நினைத்து அங்கு வந்ததும் தெரிந்தது. நடந்ததை கோயில் பூசாரியிடம் கூறினாரு. புஷ்கலாவும் தன் நிலையை கூற ஐயப்பனுடன் மகளை திருமணம் செய்து வைக்க சம்மதித்தாரு. இதற்கு திருவாதாங்கூர் மன்னரும் அனுமதி தர திருமண ஏற்பாடுகளை செய்த வியாபாரி மதுரையில் இருக்கும் தன்னுடைய சொந்தங்களை அழைப்பு விடுத்தாரு. திருமண நாளில் ஐயப்பன் நேரில் தோன்றி புஷ்கலாவை கரம் பிடிச்சு தன்னுள்ள ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு கதைகளில் சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பனுடைய புஷ்கலா திருமண நிகழ்வு மார்கழி மாதத்தில் நடைபெற்று வருது. இந்த நிகழ்வின் போது மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் குல பெண்ணான புஷ்கலைக்கு சீதனம் எடுத்து சென்று நிகழ்வில் கலந்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு பூரணி என்ற மனைவியும் உள்ளதாகவும் சத்யாகா என்ற மகன் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சபரிமலையில் பிரம்மச்சரியாக வீற்றிருக்கும் ஐயப்பன் ஆரியங்காவு சாஸ்தா கோயிலில் கிரகஸ்தனாக அருள்பாலிக்கிறாரு. திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டா விரைவில் திருமணம் நடக்குங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கு. ஐயப்பனுக்கு பல்வேறு கோயிலை கட்டியதாக கூறப்படும் ஸ்ரீ பரசுராமர் தான் இந்த கோயிலையும் கட்டியதாக நம்பப்படுது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பகவான் சரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் துர்கா செல்லம். சுவாமியே சரணம் ஐயப்பா.